கதறியாலும் சவாலை எடுத்திருக்கும் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். டே 5 4/5 அக்டோபர் 5th 2020 தீவிரமாக கதறியாழ நீங்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம். யாத்ராகமம் 2:23-24 இவ்வாறாக சொல்லப்பட்டுள்ளது. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நான் ஒரு கொஸ்டின் உங்களை கேட்குறேன். நீங்க கடைசியா எப்போ அழுதீங்க? பதில் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒன்ன நான் சொல்லிடுறேன். நான் மூக்கின் நுனியில அடைக்கிற மாதிரி பேசுற ஒரு சத்தம் போட்டதை குறித்து நான் இங்க கேட்கல. ஒரு சக்தி வாய்ந்த குரல் எழுப்பி அழுத நாள் உண்டா? நீங்க இலக்கிய உலகில் ஒரு கதாபாத்திரம் பேசும் விதத்தை விவரிக்க பல விதங்கள் உள்ளன. அதாவது அவங்க உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பல விதங்கள்ல நம்ம சொல்வோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு மாதிரியா நான் சொல்றேன். அவள் சொன்னாள், அவள் கூச்சலிட்டாள், அவள் கூக்குரலிட்டாள், அவள் கிசுகிசுத்தாள், அவள் விசும்பினாள், அவள் அழுதாள், அவள் சத்தமிட்டு கதறி அழுதாள். இப்படியெல்லாம் சொல்றத நம்ம கேட்டிருப்போம். இந்த அழுகையை மாத்திரம் நம்ம ஒரு சில நேரத்திற்காக ஒதுக்கி வைத்திருப்போம். பின்னொரு சமயத்துல அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு. அது எப்பெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம்னா, நம்ம எரிச்சலா இருக்கிற நேரத்துல, கோவம் வர்ற நேரத்துல, அவசரமா சில காரியங்களை பேசும்போது, இந்த மாதிரி உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தும் போதும் அந்த தருணங்கள்ல மாத்திரம் அழுகையை நம்ம யூஸ் பண்றதுக்காக ஒதுக்கி வைத்திருப்போம். ஒரு கதாபாத்திரம் ஐயோ தேவனே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அழும்போது, கதறி அழும்போது நமக்கு தெரிந்துவிடும் இவள் வாழ்வின் முடிவின் எல்லைக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி. அவள் புத்தி வேலை செய்யவில்லை, அவள் திறமை அவளுக்கு கை கொடுக்கல, திறமையும் வேலை செய்யல, அவள் பார்வை மேல் நோக்கி திரும்பியுள்ளது, தனக்கு பலன் தருகின்ற இடத்தை நோக்கி திரும்புகிறாள். இதை முதலே அவள் செய்திருக்க வேண்டியதா இருந்தது. திரும்பவும் நான் உங்களை கேட்கிறேன், எப்போது நீங்கள் கடைசியாக அழுதீர்கள்? சத்தமிட்டு கதறி அழுதீர்கள்? யாத்ராகமம் 2:35 இஸ்ரவேலர்கள் முனங்கினர், பெருமூச்சு விட்டனர் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பில் கூறுகின்றனர். அவர்கள் அடிமைகளாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாயும் அவநம்பிக்கை உள்ளவர்களாயும் தேவனை விட்டு விலகி முற்றிலும் உதவியற்றவர்களாய் வாழ்ந்து வந்தனர். முடிவில் அவர்கள் ஒட்டு மொத்தமாக ஒரே தீவிரமாக அவசரமான குரலில் தேவனே எங்களுக்கு உதவுங்கள் என்று கதறி அழுது கூச்சலிட்டனர். தேவன் அவர்கள் கூக்குரலை கேட்டார், நினைவு கூர்ந்தார். அவர் அவர்களை கண்டார், அவர்களை கவனித்தார். நம்ம தலைமுறையில் உள்ள விசுவாசிகள் முதல் முறையாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது போல எனக்கு தெரிகிறது. நமது மனித முயற்சிகள் தோற்று போகின்றன. நம் உலகத்தில் நடக்கும் காரியங்களை பார்க்கும்போது விரக்தி தான் அதிகரித்து வருகிறது. நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் முதல் தெரிந்தெடுப்பாக அதுதான் இருக்க வேண்டும். நமக்கு உதவி செய்யக்கூடிய, கேட்கக்கூடிய, நம்மளை நினைக்கும் தேவனிடம் கதறி அழுது அவசரமாக கூப்பிட வேண்டும். தேவனே உதவி செய்யும், கேளும், நினைவு கூறும். இந்த உள்நாட்டு குழப்பங்கள், கலகங்கள் நமது பொருளாதாரத்தையே நாசமாக்கி வாழ்நாள் முழுவதையும் கடினமாக வேலை செய்வதையும், அதன் பலன் புகை போல கடந்து போவதையும், நம் வாழ்க்கை கிழிந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறத பார்க்கும்போது வரும் கவலையினாலும் துக்கங்களும் கூடிக்கொண்டே போகிற போது, அடுக்கடுக்காய் பிரச்சனைகள் சூழும் போது நாம் ஓட வேண்டிய ஒரு இடம் உண்டு. நம்ம பாவங்கள், அந்த நேரங்கள்ல நம் பாவங்களை அதிகரிக்காமல் உயிர்த்தெழுந்த இரட்சகரிடம், நமக்கு ஒரே நம்பிக்கையான இயேசு கிறிஸ்துவிடம் நாம் ஓட வேண்டும். இப்போ நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையற்ற வெறுப்புடன் வாழும் மக்களை தேவனோடு ஒப்புரவாக்கவும், பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கவும், ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகவும் விசுவாசத்தின் மூலம் கிருபையினாலே லட்சக்கணக்கானோரை பிதாவோடும் ஒப்புரவாக்கி இருக்கிறீரப்பா. இதற்காகவே நீர் மரித்தீர், நீர் உயிரோடு எழுந்தீர். இதை எங்க பட்டணத்திலும் எங்க நாட்டிலும் இதை எங்களுக்கு செய்யணும்னு சொல்லி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சவாலை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். உங்களுடைய ஜெப நேரத்தில் இதற்காக ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம் தலைமுறையில இருக்கிற நீங்க வயதானவங்களோ, இளைஞரோ, படித்தவரோ, படிக்காதவரோ, பணக்காரரோ, ஏழையோ, யாரா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு மனதோடு கதறி அழுது தீவிரமாக தேவனே கேளும், தேவனே உதவும், தேவனே நினைவு கூறும் என்று சொல்லி நம்முடைய சபைகள்ல நம்ம எல்லாருமே ஆண்டருடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை அது சமீபமா இருக்கிறது என்று காலத்தை உணர்ந்தவர்களாய் கிறிஸ்துவின் வருகையை குறித்து நாம் அறிவிக்க, நமக்கு நம்மை சுற்றியுள்ள ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸ்க்கு, அதாவது நம்முடைய நண்பர்களுக்கும் நம்முடைய அண்டை அயலகத்தாருக்கும் அறிவிக்கிறதற்கு வேண்டிய கிருபையை நமக்கு கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி இதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவரை தவிர நமக்கு வேறொரு நம்பிக்கை இல்லை. இந்த சின்ன ஒரு சவாலோடு கூட இந்த நாளுக்குரிய பகுதியை நம்ம முடித்து கொள்ளலாம். இதை நீங்கள் கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இது reviveourhearts.com நான்சி டிமாஸ் வால்கமுத் என்பவருடைய வெப்சைட், அவர்களுடைய புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.